டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் பேரிடர் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் நம்மிடையே செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ் முருகன், வணக்கம். தற்போதைய தகவல் என்ன? வணக்கம். டிட்வா புயல் காரணமாக இலங்கை நாடு முழுவதுமே பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. ஒரு டிட்வா புயலுடைய கோர தாண்டவம் காரணமாக பலர் இறந்திருக்கிறார்கள். அதே போன்று பேரிடர் என்பது நாடு முழுவதும் பரவலாக தீவிரமடைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் ஒரு புறம் இந்த மீட்பு பணிகள் போன்ற விஷயங்கள் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான முக்கிய ஒரு முடிவாக தற்பொழுது இலங்கையில அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்படுவதாக அந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடு முழுவதும் அவசர சட்டத்தை அறிவித்திருக்கிறார். இந்த அவசர சட்டத்தை பொறுத்தவரையில பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் பொது வாழ்க்கையை நிலைநிறுத்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சேவைகள் அனைவருக்கும் உடனடியாக கிடைக்கப் பெறுவதற்கு உறுதி செய்யவும் இந்த அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அறிவிப்பு என்பது ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்தித குமாரநாயக்காவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு என்பது நேற்றைய தினமே, அதாவது 28ஆம் தேதி முதலே அமலுக்கு வருவதாகவும் அந்த அறிவிக்கையில தெரிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமாக இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது. அவசர கால சட்டம் பேரிடரை ஒட்டி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது இலங்கையில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. டிட்வா புயலின் காரணமாக இலங்கையில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 130 பேர் மாயமாக இருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.